இந்த வருஷம் மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி வருது. எத்தனை அமாவாசைகள் வந்தாலும் 3 அமாவாசைகள் ரொம்பவே முக்கியம்னு பல பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். ஒன்று தை அமாவாசை, ஒன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மகாலய அமாவாசை. தை மாசம் ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசையை விட மகாலய அமாவாசைக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மகாலயம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் கூட்டமா வரக்கூடிய நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்மளை ஆசீர்வாதம் பண்றதுக்காக வரக்கூடிய நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை மாதிரியே மகாலய அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய 15 நாட்களையுமே மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம அவர்களுக்காக படையல் போட்டு நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம், அவங்களுக்காக பூஜை எல்லாம் செய்வோம். இருந்தாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம வைக்கிற சாப்பாடு, நம்ம வைக்கிற அந்த பலகாரம் எல்லாத்தையுமே யமதர்மராஜா வாங்கிக்கிட்டு அதை நம்ம முன்னோர்களுக்கு விநியோகம் செய்வாங்க. ஆனா மகாலயபட்சம் சமயத்துல மட்டும்தான் யமதர்மராஜா நம்ம முன்னோர்களை நீங்க உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்மளை தேடி நம்ம கூட தங்குற நாட்கள் தான் இந்த மகாலயபட்சம். இந்த மகாலயபட்சத்துல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நாம முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா எல்லாரும் கூட நடந்துக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய தான தர்மங்கள் செய்யறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்துல மது அருந்துதல், அசைவம் சாப்பிடுறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம முன்னோர்கள் நம்ம கூடவே இருக்க போற இந்த மகாலயபட்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம மகாலய அமாவாசையை நம்ம கடைப்பிடிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது தடங்களா இருக்கட்டும், இல்ல பித்ரு தோஷமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி அடைஞ்சு நமக்கு நல்வாழ்வும் கிடைக்கும். அப்போ இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா நம்ம முன்னோர்களை நினைக்க மறந்துடாதீங்க.